அது மகனின் மேற்படிப்பு செலவுக்காக 15 ஆண்டு காலத்திற்கு மாதம் 5000 ரூபாய் வீதம் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்ய விரும்புகிறேன். சிறந்த திட்டங்களை பரிந்துரைக்கவும். ராஜேஷ் கண்ணா, கோவையிலிருந்து. கரெக்ட். ராஜேஷ் கண்ணாக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா 2 விஷயம் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா டூ இட் யுவர் செல்ஃப்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னாக்கா இந்த க்ரோ ஆப், ஜீரோத ஆப்பில் போயிட்டு ஸ்டார் ரேட்டிங்லாம் போட்டிருப்பாங்க, அவங்களே சொல்லுவாங்க, அது அவங்களே பார்த்துக்கலாம். ஒரு ரிஸ்க் ப்ரொஃபைல் பார்த்துட்டு அவங்களே கூட எதில் போடணும் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஆனால் இவர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 5000 rupees தான் போடுறாரு. ஸோ இந்த 5000 rupeesங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டே கிடையாது. இப்போ என்னோட கிளைண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸாக இருக்காங்க, சிஎஃப்ஓவா இருக்காங்க, சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸரா இருக்காங்க. இந்த மாதிரி உள்ளவங்களே என்ன சொல்றாங்கன்னாக்க அவங்க டூ இட் யுவர் செல்ஃப் போகாம ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட வராங்க. ஏன்னா இந்தியாவை பொறுத்தளவுக்கு 48 அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்கு, 5 விதமான கேட்டகரி இருக்கு, 45 சப் கேட்டகரி இருக்கு, 1554 விதமான மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. இவர் போடக்கூடிய 5000 ரூபாய்க்கு இவர் எங்க போடணும், எந்த ஃபண்ட்ல போடணும் அப்படிங்கிறது இவருக்கு தெரியணும். கண்டிப்பா இவருக்கு இவ்வளவு நாலேஜ் இருக்குன்னு சொன்னார்னா அவரே ஏதோ ஒரு ஃபண்ட்ல போடலாம். இல்ல பாசிவ் இன்கம் சொல்றோம், அதாவது என்னன்னா ஒரு என்ன சொல்றது இடிஎஃப்னு சொல்றோம். இல்லைன்னா என்ன சொல்றோம்னா நிஃப்டி 50ல போடுறீங்க. யார்கிட்டயும் நான் ஹெல்ப்பே கேட்க மாட்டேன், எனக்கு காசு தான் முக்கியம்னா நிஃப்டி 50ல மட்டும் போட்டு வேலையை முடிச்சிட்டோம். இல்ல சார் எனக்கு ஒரு கைடன்ஸ் வேணும், எனக்கு ப்ராப்பர் சப்போர்ட் வேணும் அப்படின்னா கோவையில யார் இருக்காங்களோ, கோவையில் இருக்கிறவங்க கிட்ட இப்பெல்லாம் ஆம்ஃபின்னு ஒரு வெப்சைட் இருக்கு, அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஃப் இந்தியா, ஆம்ஃபின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அங்க போயிட்டு ஃபைண்ட் மை டிஸ்ட்ரிபியூட்டர்னு போயிட்டு பின்கோடு, அவங்க இருக்கிற பின்கோடு எடுத்து அதில் டைப் பண்ணாக்கா அந்த பின்கோட்ல 15 பேராவது தெரியும் சார். அந்த 15 பேர்ல அவருக்கு யார் பேர் பிடிச்சிருக்கோ அவரை ஃபோன் பண்ணி கூட கேட்டு கூட பண்ணலாம்.